அவருக்கு குடும்பம் இருக்கு. நம்ம பேர் சொல்லக்கூடாது. அவங்களுக்குலாம் குடும்பம் இருந்தும் கோர்ட்ல இருக்கு குடும்பம். அதுக்கு பல பல விஷயம்லாம் இருக்கு. ஆனா சார் இவரை மாதிரி ஒரு எம்எல்ஏ வந்தாங்கன்னா தமிழ்நாட்டில் அடுத்தது வேற லெவல்ல தலை தூக்கும். சூப்பரா இருக்கு. ஒரு வார்டுக்கும் போறப்போ செம்மையா யூத்ல இருந்து வயசானவங்கல இருந்து யங்ல இருந்து எல்லாருமே நல்லா அப்ரோச் பண்றாங்க. இந்த ஒரு வேட்பாளரும் போகாத சந்து பொந்துலாம் போன ஒரே ஆளு திரு கார்த்திக் மோகன் அவர் தான். ஃபர்ஸ்ட் டைம் ஓட் போடுறீங்க, எனக்கு போடுங்கன்னு அவர் சொல்ல. நல்ல டெசிஷனா எடுத்து உங்க நல்ல நல்லா சூஸ் பண்ணி போடுங்க அப்படின்னு. இல்லை சார், அது மாதிரி ரொம்ப ஈஸி ஆக்சஸாக இருக்குது அவர். இந்த வரைக்கும் எம்எல்ஏஸ் நிறைய பேரை பார்த்துருக்கோம் நம்ம. ரொம்ப ஈஸி ஆக்சஸ்ஸு. ஏஞ்சலுக்கு எல்லாம் அவருக்கு பிடிக்குது. அவரோட ஃபேஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. ஒரு செலிபிரிட்டி கூட ஃபேஸ் வேல்யூ அவருக்கு அப்படியே இருக்குது அவருக்கு. ஆனால் மக்களிடையே எப்படி இருக்கு வரவேற்பு? மக்கள்கிட்ட பயங்கர வரவேற்பு இருக்குது சார். என்ன இருக்கு, ஆனால் நிறைய பண்ணிட்டார் அவர். ஆனால் ஃபுல்லாக குழந்தை கூட அவருக்கு தெரியுது. அந்த ரீச்சே அவருக்கு போதும். அவர் கார்த்தி அஃபெக்ட் பண்ணாது சார். கண்டிப்பாக அவர் அஃபெக்ட் பண்ண வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஆல்ரெடி அண்ணா நகரில் அவரோட கோட்டை. அதான் அஃபெக்ட் பண்ண அந்தளவுக்கு பெருசாக அஃபெக்ட் பண்ண மாதிரி தெரியல. நல்லா இருக்கு. வேலை செய்கிறாங்களா அவங்க? நல்லா அவங்களும் வேலை செய்கிறாங்க, பரவாயில்ல. ஆனால் இங்கே நம்ம இது பண்ண முடியல, தோக்கடிக்க முடியாது. கண்டிப்பாக ராலி ஒன்று நடத்தியிருந்தாரு சமீபத்தில். ஆமாம், அது எப்படி இருந்துச்சு? அது ரொம்ப செம்ம ரெஸ்பான்ஸ். அது அங்கே இருக்க இளைஞர்கள் ஃபுல்லாக ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க அவருக்கு. அதனால் ரொம்ப ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்கு. கார்த்திக் மோகன்னா ஒரு வாரத்தில் என்ன சொல்றீங்க? கார்த்திக் மோகன் ஒரு வாரங்கள்லாம் ஸ்பார்க்கு சார். வில்லிவாக்கம் ஸ்பார்க் அவர். அண்ணா நகர் ஸ்பார்க் அந்த வில்லிவாக்கம் ஸ்பார்க் ஆகிட்டார். சப்போர்ட் தான் சார். சார் அவங்க அப்பா ஃபேமிலியே அரசியலில் தான் இருக்காங்க. அதை சப்போர்ட் பண்ணுறது அவர் கண்டிப்பாக இருக்கும். மற்ற எம்எல்ஏஸ்க்கும் இவருக்கும் கம்பேர் பண்ணால் இது சப்போர்ட், பெரிய சப்போர்ட் தான். சமீபத்தில் பாத்தீங்கன்னா டிவிகே நேத்துல டிவிகே ஒரு ரேலி போனாங்க. ஆமா, குரூப்பா இணைந்தாங்க. நம்பிக்கை இல்லா தன்மை உருவாக்குன்னு நினைக்கிறீங்க? அது மாதிரி உருவாக்குறாங்க சார். ஏன் இங்க நம்மளுக்கு சேர்ந்துருக்காங்கல்ல. ஆமா, இவர் மேல நம்பிக்கை தான். கார்த்தி மேல நம்பிக்கை தான் இவ்வளவு வராங்க. கண்டிப்பா 100% சார். சார் இவரை மாதிரி ஒரு எம்எல்ஏ வந்தாங்கன்னா தமிழ்நாட்டில் அடுத்தது வேற லெவல்ல தலை தூக்கும். உண்மையான யங்ஸ்டரு, உண்மையிலே மக்களுக்கு செய்ய போறாருன்னு இல்லை, ஏற்கனவே செஞ்சிருக்காரு. அண்ணா நகர்ல செஞ்சிருக்காரு. அண்ணா நகர்ல செஞ்சது இப்போ வில்லிவாக்கத்தை பிரதிபலிக்கும். ரெண்டாவது இவர் ஒரு அப்ரோச் இருக்கு இல்லையா, சிரிச்ச முகம். ரெண்டாவது அணுகுமுறை ரொம்ப யாருங்க எந்த எம்எல்ஏ வரப்போற எம்எல்ஏ வீட்டுக்கு வாங்க சார், நான் இங்கதான் இருப்பேன் 24/7 இந்த வீட்டுக்கு வாங்கன்னு. ஏங்க நானும் 5-6 பேரை பார்த்தேன். வீடு வேணாம், ஆபீஸ் ஆண்ட வந்திருந்தோம். ஆபீஸ் ஆண்ட வந்தா வேற எங்கேயோ இடம். யாருங்க 24/7 இங்க பார்த்து ஃபர்ஸ்ட் கேட்கிற கேள்வி போய் சாப்பிட்டுவாங்க. இதெல்லாம் நான் பார்க்கவே இல்லை. ரெண்டாவது அவரோட அணுகுமுறை சயின்டிபிக் அணுகுமுறை. என்ன நடக்கும் ஏது நடக்கும்னு இல்லாம நான் என்னால முடிஞ்சது இதை நான் செய்வேன். இதை வில்லிவாக்கத்தை வேற லெவல்ல நான் பண்ண போறேன். இதை விட வேற என்னங்க வேணும்? ஏற்கனவே செஞ்சிருக்காரு. ரிசல்ட் பாஸ், ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணியிருக்காரு அவங்க அப்பா. இவரு என்ன சொல்லுவாங்க, அப்பா 8 அடின்னா புள்ள 16 அடின்னு வாங்க இல்லையா. என்னுடைய ஆதங்கள்லாம் இவர் ஜெயிக்கிறதுலாம் குறைய, அதெல்லாம் ஒன்றும் டவுட்டே இல்லை. இவர் ஜெயிச்சார்னா கட்டாயமாக திராவிட முன்னேற்ற கழகத்தில் இவருக்கு மினிஸ்டர் பதவி கொடுத்து அதோட பிரதிபலனை நாங்கெல்லாம் பார்க்கணும். இப்போ சமீபத்தில் ஒரு ராலி நடத்திருக்காங்க. ஆமா, ராலி எப்படி இருந்துச்சு? ஃபேண்டாஸ்டிக்கா, சூப்பரா இருந்தது. எழுச்சி ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. ஏங்க எவ்வளவு பேர் கன்வர்ஷன் பண்ணிருக்காங்க தெரியுமா? நான் பர்சனலா இவருக்கு நான் ஏன் வரேன், நான் திமுக காரனே இல்லை. நான் இவங்க அப்பா நான் டவர் பார்க்ல வாக்கிங் போறவன். எனக்கு ஒரு சின்ன பிரச்சனை இருந்தது கண்ணுக்கு. சார் வாப்பா நான் பண்ணி கொடுக்குறேன், அவ்வளவுதான் அவர் சொன்னார். அதை பண்ணி அவருக்கு நன்றி கடனா நம்ம பண்ணணும்னா எலெக்ஷன் டைம்ல நீ வாப்பா கூட போப்பா அப்படின்னு தான் சொன்னார். நான் நினைச்சேன் இவங்க அண்ணா நகர்ல தான் நிற்பாங்க. அண்ணா நகர்ல நிற்கும் போது நம்ம கூட ஹெல்ப் பண்ணலான்னு பார்த்தா இவர் வில்லிவாக்கத்தில் நிற்கிறதுனால டெய்லி காலையில இந்த கடைசி ஒரு 11 நாள் 10 நாள் அண்ணன் இவர் இருக்கார் இல்லையா, இவர் கட்சி ஆளு. இவர் 7 மணிக்கு வரேன்னா நானும் 7 மணிக்கு இவர் போட்டி போட்டுன்னு நான் வருவோம். காலையில அந்த பேம்ப்ளெட்ஸ் எடுத்து போயிட்டு என்னென்ன பாயிண்ட் நம்ம சொல்லணுமோ, மக்கள் கிட்ட சொல்லணுமோ அதெல்லாம் சொல்லி, யங்ஸ்டர்ஸ் கிட்ட சொல்லணும்னா அது ஸ்போர்ட்ஸ், ஃபிட்னஸ், அப்படிதான் ஃபன், என்டர்டெயின்மெண்ட், அதுதான் பேச முடியுது. அதை தவிர அவங்க கிட்ட ரீச் ஆக முடியல. ஆனா படிச்சவங்க, நடுநிலை வயசானவங்களுக்கு
அவங்களுக்கு அந்த பெண்கள் உரிமை எவ்வளவு இம்பார்ட்டன்ட்டு. ரெண்டாவது வந்து காப்பீடு தொகை 5 lakhs இருந்து 10 lakhs ஏற்றிருக்காரு. அது உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு? மூணாவது ஒரு ப்ராமிஸ் கொடுத்துருக்காரு, வீடுகள் வந்து அடுத்து கொடுக்க போறோம்னு. பஸ்ஸு 5000 10,000 பஸ் ஆக்க போறேன்னு சொல்லியிருக்காரு. இப்படி ஒரு பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொடுக்கும்போது தமிழ்நாடு வேற லெவலில் தானே சார் போகும். கார்த்திக் மோகன் ஒரு வார்த்தையில என்ன சொல்றீங்க? சார் அவர் நெக்ஸ்ட் ஜென்ரேஷனோட தலைவர் சார். நெக்ஸ்ட் ஜென்ரேஷனோட தலைவர், அதாவது உண்மையான தலைவர், அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். அதுல எந்த மாற்றுப்பட்ட கருத்தே கிடையாது. ஆதவர்ஜன் நடிக்கிறாங்க இங்க. ஆமா அவரு போட்டியா இருப்பாரு. சார், அவர் வந்து ஆதவர்ஜுன்னா இங்க இருந்து போனவர் தான் சொல்றாங்க. நான் எனக்கு தெரியாது அவருடைய பேக் ஹிஸ்டரியை பார்த்தேன்னா. ஷேம்ஃபுல் ஆக்ட். அவரு இங்க இருந்து இங்க என்ன கிடைக்கும் அங்க என்ன கிடைக்கும்னு போய் எடை போட்ட போயிருக்காரு. அவரை பத்தி பேசி நான் ஏன் டைம் வேஸ்ட் பண்ணணும்? ஃபேமிலியோட போறது எப்படி பாக்குறீங்க? அவங்க சைடு வைஃப் சார், அவங்க ஃபேமிலியோட நான் 3 நாளா போயிட்டு இருக்கேன். நான் நேத்திக்கு அவங்க ஃபேமிலியை கூப்பிட்டு, அண்ணா நாங்க மென்டல் ஹாஸ்பிட்டல், அந்த மென்டல்னு சொல்லக்கூடாது, தப்பான வார்த்தை, மனநிலைமை மருத்துவக்கு போய் அங்க போய் நாங்க கேன்வாசிங் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லும்போது 2 பேர் தான் நாங்க பர்மிஷன் ஆயிருக்கோம். எனக்கு சொன்னாங்க உங்களுக்கு வாங்க முடியல, நீங்க ஈவினிங்கா வாங்கன்னு சொல்லும்போது அவங்க ஃபேமிலி சப்போர்ட் காலையில 8 மணி 9 மணிக்கு அவங்க வீட்டுல இருக்க லேடிஸ் எல்லாம் போகும்போது பெரிய பெரிய பாக்கியம் தான் சார் அவங்களுக்கு. சார் சில பேர் எவ்வளோ பேர் வீட்டுல நம்ம பார்த்துருக்கோம், அவர் என்னமோ போறாரு, சப்போர்ட் இல்லாம சப்போர்ட்டர் தான் ஜெயிப்பாங்க. இல்லை ரொம்ப நல்லா இருக்குண்ணா, நல்ல வரவேற்கத்தக்கது. சமீபத்துல டிவிகேல இருந்து 2 நேத்தி சேர்ந்திருந்தாங்க. ஆமா, நிறைய பேர் வந்து சேர்றாங்கண்ணா. என்ன சொல்றாங்க? அண்ணனோட ஆதரவு நிறைய இருக்குண்ணா. வில்லிவாக்கத்துல வந்து அவரோட வில்லிவாக்கத்துல கார்த்திக் நடிக்கிறாரு. அவர் ஒரு வார்த்தை நீங்க சொன்னது என்ன சொல்றீங்க? ஸ்போர்ட்ஸுக்கு நல்ல இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாருண்ணா. அதே மாதிரி மக்களுக்கு நல்ல ஆதரவு இருக்காரு. அவர் நல்லா ஒரு வார்த்தையில அவர் பத்தி ஒரு வார்த்தை சொன்னது என்ன சொல்றீங்க? எல்லாரும் அன்பா அரவணைக்க முடியும். நல்லா பேசுவார், உங்ககிட்டே பேசுவாரு. எல்லாருக்கும் எல்லார்கிட்டையும் நல்லா பேசுவார். எல்லாரும் வீட்டுக்கு கூப்பிடுறது எப்படி நான் பாக்குறீங்க? அதான் நான் அன்பால இருந்தால்தான் எல்லாரும் வீட்டுக்கு வந்து பாருங்க. நான் உங்களுக்கு என்னை பத்தி தெரியாது உங்களுக்கு, அதனால எப்பவுமே 24/7 என் வீடு திறந்து இருக்கும். அதனால சொல்றேன். அது மாதிரி சொல்றதுல அரசு பெரிய பார்க்க அதுதான், அதனால தான் டிவிக்கு ரொம்ப இம்ப்ரூவ் ஆகி நிறைய ஒருத்தர் போய் சொல்ல அவர் நிறைய பேர் வந்து சேர்றாங்க, ஜாயின் பண்றாங்க. சமீபத்துல வந்து அவர் ஒரு ரேலி நடத்திருந்தாரு இல்லையா? அந்த ரேலி எப்படி இருந்துச்சு? மக்கள் என்ன சொல்றாங்க? rally? ரொம்ப சக்சஸ் ஆயிருக்கலாம். மக்கள் மத்தியில் ரொம்ப வரவேற்பு. இன்னும் தெரியுமா, அவங்க ஃபேமிலியோட போய் ஒரு பக்கம் ஒய்ஃப், ஒரு பக்கம் அப்பா, ஒரு பக்கம் இவரு, ஒரு குடும்பமே போய் பண்றது எப்படி பாக்குறீங்க? மக்கள் ரொம்ப வெல்கம் பண்றாங்க. அவங்கள பார்த்துட்டு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வில்லிவாக்கத்துல ஒரு ஒரு ஆமா குடும்பமா வந்து ஓட்டு கேட்குறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம்னு சொல்றாங்க. எல்லாம் ரொம்ப இம்ப்ரெஷன் ஆயிடுறாங்க. இப்ப இன்னொரு ஆதவர்ஜன் நடிக்கிறாரு. அது எதாவது பாதிக்குமா? இல்ல அந்த அளவுக்குலாம் ஒண்ணுமே இல்லை, தாக்கலாம் படுத்தாரு. அவர் ஒன்றும் பண்ணல. ஒன்றும் இல்லை. ஏன்னா அவர் வேற ஊர்ல இருந்து வந்திருக்காரு. இவரு இங்கே இந்த வில்லிவாக்க தொகுதியிலே வீடு இருக்கிறதுனால ஒன்றும் தாக்கத்தை ஏற்படுத்தாரு. அதாவது சொல்வதை செய்வோம் செய்வதை சொல்லும் ஸ்டாலின் அவருடைய வார்த்தையின்படி எல்லா தொகுதியில் எல்லா வீட்டுக்கும் ஒரு வீட்டுக்காக போய் இதே செய்கிறாரு. இதில் என்னென்னா எங்களுக்கு பெரிய விஷயம், அவருடைய வீடு வில்லிவாக்கம் தொகுதி. மற்றது இந்த வேட்பாளர் யாரோ பேர் சொல்கிறாங்க இல்லையா, 4 பேர் வில்லிவாக்கம் தொகுதியில், யாருமே வில்லிவாக்கம் தொகுதி இல்லை. எங்களுக்கு யாருன்னே தெரியாது. எதனா ஒரு நல்ல விஷயம், எதனா ஒரு கெட்ட விஷயம் போய் ஒரு எம்எல்ஏ சப்போஸ் அவங்க வெற்றி பெற்றா கூட எங்களால் போய் பார்க்க முடியாது, அவங்க எந்த ஊரில் இருப்பாங்கன்னா. ஆனால் இவரை பொறுத்த வரைக்கும் அந்த இது எங்களுக்கு கொஞ்சம் கூட இல்லை. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இவருடைய அப்பா எம்கே மோகன்ன்றவர் ஒரு 10 வருஷமாக எம்எல்ஏவாக இருக்கிறார் அண்ணாநகரில். அவர் அந்த இதை வச்சு நாங்கள் எந்த தொகுதியில் எந்த கட்சிக்காரன்றதெல்லாம் ஒரு பாகுபாடு கிடையாது. அவர் வீட்டுக்கு போனால் டிஃபன் காஃபி என்ன வேணும், முடியும் முடியாதுன்றதை கூட காது கொடுத்து கேட்பார். அதே வழியில தான் இந்த கார்த்திக் மோகன் அவரும் வருவார் என்று எங்கள் தொகுதி மக்களுக்கு எல்லாருக்கும் நம்பிக்கை, முழு நம்பிக்கையாக இருக்குது. அவர் வெற்றி பெறுவார்ன்றது என்னுடைய முழு நம்பிக்கையாக நாங்கள். அவருக்கு வாய்ப்பு இருக்கு, வெற்றி பெற வாய்ப்பு இல்லை. அவர் யார் அவர் என்னென்ன பண்றாரு, என்னென்ன பேசுறாருன்றது மக்களுக்கு தெரியும். அவருடைய பேசுறது வந்து அவருக்கு ப்ளஸ் நினச்சின்னு இருக்காரு. ஆனால் அவ்வளவும் அவருக்கு மைனஸ்ன்றது. அவருக்கு வாய் தான் பேசுது. வாய் இல்லைன்னா அவர் நாய் தூக்கி போயிடும். அது மட்டும்தான் அவருக்கு மூலதனம். அவர் என்னென்ன தப்பு பண்ணாரோ அதெல்லாம் அவரே சொல்லி காட்டுறாரு. அதால இவரு தான் முதல் இடத்துல இருக்கிறாரு. ஓட்டு போடுற இடத்துலயும் முதல் இடத்துல தான் இருக்கிறார். 1ஆம் நம்பர். ராலி ஒன்று நடத்தினார் இல்லையா சமீபத்தில்? அது எப்படி மக்கள் கிட்ட எப்படி பெரிய ரீச் கிடைச்சது? யாரு நடத்தினதால கார்த்திக்? அது வந்து
முழுக்க முழுக்க அதில் வந்து அதுலேயே ரிசல்ட் எங்களுக்கு வந்திருந்த மாதிரி தான். நானும் அதில் ஒரு சாதாரண ஒரு தொண்டன் கிடையாது, ஒரு பொதுமக்கள்ல ஒரு ஆள், 1000ல் ஒரு ஆள். எங்களுக்கெல்லாம் அவர் பிடிச்சது காரணம் நீங்கள் சொன்ன மாதிரி இதே இது வந்து அவங்களும் நடத்துனாங்க அந்த ரோட் ஷோ விஜய் எல்லாம் கூட. அவங்களுக்கு எல்லாருமே அந்த இளைஞர்கள் வராங்களே வரவங்களுக்கு பூராவே ஓட்டு இல்லாதவங்க வராங்க. போன வாரம் கூட எங்க ஏரியால வந்து அந்த கவர்மெண்ட் கார்பரேஷன் சார்பா பூத் ஸ்லிப் கொடுத்துக்க வந்தாங்க. அதுல பேர் இருக்கிறவங்களுக்கு தான். இப்ப எங்க வீட்டுல எனக்கு பேர் இருந்தா தான் கொடுப்பாங்க. ஆனா ஒரு 10-15 பசங்க அவங்கள போட்டு சண்டை போடுறாங்க. என்ன விஷயம் நான் போய் கேட்டா எங்களுக்கு பூத் ஸ்லிப் கொடுன்னு கேக்குறாங்க. அப்ப அவங்க என்ன சொல்றாங்க, எப்பா உங்களுக்கு எல்லாம் ஓட்டே இல்ல, இது உங்க விஜய்க்கும் தெரியல, ஓட்டே இல்லாதவங்களுக்கு தான் வச்சுட்டு இருக்கு, நான் எப்படிப்பா கொடுக்க முடியும் அப்படின்றாங்க. இந்த அளவுக்கு தான் அவங்களுடைய நிர்வாகம் இருக்குது. இதை வச்சே நீங்க புரிஞ்சுப்பீங்க அதை வந்து என்ன வரோன்றத நம்ம சொல்ல வேண்டியது. ஒரே வார்த்தையில என்ன கார்த்திக் மோகன் மாதிரி எங்களுக்கு தெரிஞ்சு வில்லிவாக்க வேட்பாளர்ல முதல் இடத்துல வருவாரு. இது வரைக்கும் வந்ததுல வில்லிவாக்கத்துல எம்எல்ஏல இவருடைய இதுவே ஒரு தனியா இருக்கு. இதுக்கு ஒன்னையும் சொல்லிக்க முடியல. குடும்பத்தோட போய் போட்டி அவருக்கு குடும்பம் இருக்கு, நம்ம பேர் சொல்லக்கூடாது. அவங்களுக்குலாம் குடும்பம் இருந்தும் கோர்ட்ல இருக்கு குடும்பம். அதுக்கு பல விஷயம்லாம் இருக்கு. ஆனா இவங்க எல்லாமே குடும்பமா ஓட்டு கேட்கறாங்கன்றீங்களா? ஆனா இதுக்கு மேல நாங்க எல்லாருமே ஒரு குடும்பமா ஓட்டு கேட்கறோம். அவங்க குடும்பம் மாதிரி நாங்களும் நினைச்சு ஓட்டு கேட்கறோம். அண்ணி அவங்க குடும்பம் ஓட்டு போறாங்க, அவங்க வீட்டுக்காரமா வேட்பாளர் வீட்டுக்காரமா தனியா ஓட்டுன்னு போறாங்க. எம்கே மோகன் அவருடைய குடும்பமா போறாங்க. இதெல்லாம் எதை காட்டுதுன்னா உண்மையான ஒரு நல்ல குடும்பம்ன்றதை காட்டுது. இல்லாதவங்களுக்கு இது புரிஞ்சுக்கினா சரியா நிறைய சொல்ல வேண்டியது. சிறுவர்கள், பெரியவர்கள், முதியவர்கள் எல்லாருக்கும் இந்த அணுகுமுறை அவர்கிட்ட சூப்பராக சார். உண்மையாக சூப்பராக மக்களை வந்து அவர் அதிகமாக நேசிக்கிறாங்க. ஏன்னா ஒரு வேட்பாளர் பார்த்தோன்னா ஜீப்பில் தான் போயிடுவாங்க. ஆனால் அவர் இறங்கி வராரு, இறங்கி வர எல்லாரும் அன்பாக சந்தா போயிட்டு ஓட்டு கேட்குறாரு. அதேமாதிரி சிறு குழந்தைங்கிட்ட தான் அன்பாக இதை வந்து அவர் கவர் பண்ணிட்டாரு. மக்களும் வந்து இவரை கவர் பண்ணிட்டாங்க. வர நடிக்கின்ற இந்த எலெக்ஷன் தேர்தலில் பார்த்தீங்கன்னா இவர் மாபெரும் வெற்றி சார். வில்லிவாக்கம் தொகுதியை பார்த்தா சிறந்த ஒரு வேட்பாளர். வில்லிவாக்கம் தொகுதிக்கு இது கடவுளால் குத்த ஒரு வேட்பாளர். கடவுள் பார்த்து குத்த வில்லிவாக்கம் தொகுதி மக்கள் குத்த ஒரு நல்ல வேட்பாளர். இவர் வெற்றி பெற்றாரா அந்த தொகுதி மக்களும் நல்லா இருப்பாங்க. அங்கே எல்லாம் பார்த்தீங்கன்னா பசங்களாம் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸு எல்லாமே பசங்களாம் ஸ்போர்ட்ஸ் எல்லாமே இருக்கிறான். இவர் வந்தான்னா நல்ல ஒரு குழந்தை பிள்ளைங்களுக்குலேருந்து எல்லாருக்குமே நல்ல விஷயம்லாம் வந்து அந்த மக்களுக்கு நல்லது நடக்கும் சார். ஆனால் வெற்றி வேட்பாளர் இவர் கண்டிப்பாக ஜெயிப்பார் சார். கார்த்திக் மோகன் ஒரே வார்த்தையில என்ன சொல்லுங்க? என்ன சார்? கார்த்திக் மோகன் பத்தி ஒரே வார்த்தையில என்ன சொல்லுங்க? ஒரே அவர் எல்லா மக்களும் நேசிச்ச ஒரு நல்ல வேட்பாளர். இவரும் மக்கள் எல்லாம் இவரை நல்லா விரும்புகிறாங்க. அதனால இவர் வெற்றி இவர் கண்டிப்பாக சாதனை படைப்பார். குடும்பத்தோட போய் ஓட்டு கேட்க சார் அது பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே தான் பார்ப்பாங்க. இப்போ நான் கூட என் குடும்பத்தை நான் கூட போய் என் குடும்பத்தோட வந்து வேட்பாளர். அது வந்து எல்லாம் வந்து அது வந்து கேட்குறது வந்து ஒன்று அது எல்லா சார் ஓட்டு கேட்குறது ஒன்றும் தப்பு இல்லை. எல்லாருக்காக போய் கேட்குறாங்க. அது ஒன்றும் ஒரு இது கிடையாது சார். நல்ல ஒரு வேட்பாளர், சூப்பர் ஒரு வேட்பாளர். மக்கள் இவர் நல்லா கவர் பண்ணிட்டாங்க. இவர் வெற்றி பெறுவார் சார் கண்டிப்பாக. ரெண்டாவது இன்னொரு விஷயம்னா இப்போ சிஎம் பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்தவரை சொல்கிறேன். சிஎம் பார்த்தீங்கன்னா லேப்டாப்லாம் கிடைக்கிறது கஷ்டம். ஒரு 7 பிள்ளைங்க ஒரு ஏழை பணக்கார இருக்கிறாங்க. ஒரு லேப்டாப் பார்த்தோன்னா சாதாரண யாரும் வாங்க முடியாது. ஒரு லேப்டாப் ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 50,000 60,000 70,000 யாராலும் வாங்க முடியாது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா லேப்டாப் இந்த மாதம் 1000 ரூபாய் மகளிர் திட்டம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சிறந்த திட்டம். இது இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் கிடையாது, தமிழ்நாட்டில் மட்டும்தான் அது இருக்குது. இந்தியாவில் எங்கேயுமே கிடையாது, தமிழ்நாட்டில் தான் இன்றைக்கி சிறந்த ஒரு திட்டம். பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தான் பார்த்தீங்கன்னா நல்ல திட்டங்கள்லாம் வந்துருக்கு. மக்கள் நல்லா பார்த்தீங்கன்னா அருமையாக வந்து பார்த்தீங்கன்னா சிஎம் வந்து ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணிக்க சார். அருமையாக பண்ணிக்கிறார். குழந்தை பசங்களாம் லேப்டாப்பு எல்லாருக்குமே, எனக்கு உனக்கு எல்லாம் கிடையாது, எல்லாருக்குமே கொடுத்துக்கிறாரு. அதனால் பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா திமுக ஆட்சி பிடிச்சா தான் நல்லாயிருக்கும். இப்போ வந்து கார்த்திக் மோகனோட அப்ரோச் மக்கள் வந்து எப்படி இருக்கு? அமோகமா இருக்கு, சூப்பரா இருக்கு. ஒரு வார்டுக்கும் போறப்போ செம்மையா வந்து யூத்ல இருந்து வயசானவங்கல இருந்து யங்ல இருந்து எல்லாருமே வந்து நல்லா அப்ரோச் பண்றாங்க. நல்லா ஒண்ணுக்கு ஒண்ணு வீட்டுக்கு நம்ம வீட்டு ஆள் மாதிரி கலந்து அண்ணனை வந்து இது பண்ணிக்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. இப்போ அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா அண்ணன் வீடு வந்து 104ல தான் இருக்கு. இங்க நம்ம வில்லிவாக்கம் தொகுதியிலேயே இருக்கு. எப்ப வேணாலும் போய் அண்ணனை வந்து நம்ம போய் பார்க்கலாம். அதே வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா வேற எங்கேயோ வந்து போயஸ் கார்டன் அந்த ஈசிஆர்லயும் இருக்காரு. அவரை போய் அப்ரோச் பண்ணா 4 பேரை கடந்து போய் பார்க்கணும். ஆனா அண்ணன் அப்படி கிடையாது. அண்ணனோட டிரைவருக்கு ஃபோன் பண்ணி அண்ணா எங்க இருக்காருன்னா அண்ணன் இங்க இருக்காரு வந்துருப்பா அப்படின்வாங்க. அந்த மாதிரி நம்ம அண்ணன் எப்ப வேணா போய் அப்ரோச் பண்ணலாம், எங்க வேணா போய் பார்க்கலாம். ஈஸியா இருக்கும், ஆக்சசபிளா இருக்கும். கார்த்திக் மோகன் ஒன் வேர்ட்ல என்ன சொல்லுவீங்க? ஃபென்டாஸ்டிக்னு சொல்லலாம்.
ஃபென்டாஸ்டிக் அந்த அளவுக்கு. அந்த அளவுக்கு இருக்கு. ஏன்னா வாக்கு கொடுத்தாருன்னா அது முடிச்சிருவாரு. முடிக்காம போக மாட்டாரு. அது முடிச்சாதான் அவருக்கு தூக்கம் வரும். இப்போ வந்து ஒரு ரேலி ஒன்று நடத்தியிருந்தாங்க. ஸோ அந்த ரேலி மக்கள் கிட்ட எப்படி ஒர்க் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன்? நல்லா ஒர்க்கும். அண்ணன் எது பண்ணாலும் நல்லா ஒர்க்கும். நீங்களே பாக்குறீங்க டெய்லி ஒரு 100ல இருந்து 200 பேர் வந்து டிவிகேல வந்து அண்ணனோட வந்து இணையறாங்க. எதுக்காகனா அண்ணன் வந்து மக்களோட மக்களா வந்து டிராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. வீட்டுக்கு கூப்பிடுறது பாக்குறீங்க. எல்லாரும் என் வீடு இங்கதான் இருக்கு, என் வீட்டுக்கு வாங்க. எதுக்கு அது கூப்பிடுறாருன்னா, நாளைக்கு வந்து அவங்க தொகுதிக்கு போய் அண்ணன் போய் பார்க்கலாம். அண்ணன் அவங்க வீட்டுல போய் உட்காந்து பார்க்கலாம். நாளைக்கு அவங்க வந்து அண்ணனை அப்ரோச் பண்ணணும் அப்படின்னா வீட்டுக்கு டைரக்டா வந்துடலாம். அதுக்காக அண்ணன் வந்து இதான் என் வீடுன்னு பதிவு பண்ணிக்கிறாரு இப்பவே. இப்போ வந்து ஃபேமிலியா வந்து எல்லாருமே இப்போ எல்லா கட்சியிலும் ஃபேமிலியெல்லாம் ஓட்டு கேட்க போக மாட்டாங்க. இவங்க ஃபேமிலியில பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் ஒய்ஃப், ஒரு பக்கம் வந்து உங்க அப்பா எல்லாருமே ஓட்டு கேட்க. எதுக்குன்னா இப்ப இவ்வளவு நாளா அண்ணாவோட அப்பா வந்து கரண்ட் நம்ம எம்எல்ஏவா இருக்காரு. அதனால அங்கிள் வந்து இங்க இருக்கிறப்போ அண்ணன் வந்து கூட ஒர்க் பண்ணி அண்ணன் ஒரு பொறுப்புல இருந்தா அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ விழிவாக்கம் தலைமையில இருந்து ஒரு இது கொடுத்துருக்கிறதுனால இப்ப அங்க வந்து அண்ணன் என்னென்ன பண்ணியிருக்காருன்னு சொல்லி ஃபேமிலி மெம்பர்ஸ் போய் எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அதனால நல்ல ரீச் இருக்கு. வெற்றின்றது எப்படி இருக்கு? அமோகமா இருக்கு. ஆமா, டாப் 5 to டாப் 10க்குள்ள வந்துருவோம். நான் முக்கியமா பாத்தீங்கன்னா வந்து ஆதவர்த்தினா இருக்கட்டும், நாம் தமிழர் இருந்து திருநங்கை ரோஷினி நிப்பாட்டிட்டாங்க, ஐடி கார்டு நிப்பாட்டிட்டாங்க. இதெல்லாம் தாண்டி ஈஸி வெற்றி இருக்கும்னு நினைக்கிறீங்க? ரொம்ப ஈஸியா இருக்கும். நீங்களே பார்த்துருப்பீங்க, திருநங்கைலாம் வந்து அண்ணன் கிட்ட வந்து ஒரு கோரிக்கை வச்சாங்க. வீடு வேணும் எங்களுக்கு இந்த மாதிரிலாம் இது வேணும் அப்படின்ட்டு. அண்ணனும் அதை பண்ணித்தரேன்னு சொன்னாங்க. அவங்க மனு கொடுத்தாங்க. மனு வந்து ஃபர்ஸ்ட் எடுத்து வச்சிருக்காரு. வந்தோடனே அவங்களுக்கு என்னென்ன பண்ணுமோ ஃபர்ஸ்ட் எல்லாருக்குமே பண்ணுவாங்க. ஒரு திருநங்கை நிக்கிறாங்க, அந்த திருநங்கைக்கு சப்போர்ட் பண்ணாம அண்ணனுக்கு சப்போர்ட் பண்றாங்கன்னா அதுலயே உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். சாதாரண மக்கள், அடித்தட்டு மக்களையும் அவரை சாதாரணமாக வீட்டு வந்து எங்கே வேண்டாலும் பார்க்கலாம். அவர் கால் செய்தாவே வந்து வீடை தேடி அவங்களுக்கு உதவி செய்கிற மனப்பான்மை கொண்டவர் தான். அண்ணா நகரில் ஆல்ரெடி அவர் செய்த ட்ரஸ்ட் மூலமும் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். நிறையாகவே உள்ளது. அவர்கள் கல்வியிலையும் சரி, இறைவன் செய்கிற உதவியிலும் சரி, எல்லாத்துலேயும் அவர் பெரிய ஒரு நிலையாக தான் உள்ளார். அதேமாரி அவர் வில்லிவாக்கத்திலும் கண்டிப்பாக நிலைநிறுத்துவார். மக்களுக்கான பெரிய உதவியில் உள்ளவர் அவர் ஒருவர் தான். வில்லிவாக்கத்தின் தொகுதியின் நம்பிக்கை. கார்த்திக் மோகன் சார் ஒரே வார்த்தையில் சொன்னாரு, சிம்பிள் அவ்வளோதான். சிம்பிள் மேன், ரொம்ப ஈஸி அப்ரோச்சபிளான பர்சன். யா. ஓகேண்ணா. இப்போ வந்து ரேலி ஒன்று நடத்துனாங்க. அந்த ரேலி எப்படி இருந்துச்சுன்னு நினைக்கிறீங்க? ரேலி வெரி நைஸ். எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு நைஸ். நல்லா எப்படின்னா மக்களோட எழுச்சியும் நல்லா இருந்துச்சு. ஸோ வரவேற்பு, வெல்கம் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஃபேமிலியோட ஓட்டு கேட்க போகிறது பார்க்குறீங்க. அங்கங்கே இருக்கிற எல்லா குடும்பத்தினருமே வந்து அதான் ஓட்டு கேட்க. ஸோ ஒரு இன்வால்மெண்ட் தான் அவரோட. இப்போ இன்வால்மெண்ட் நான் என்னோட தொகுதி மட்டும் இல்லை, நான் எல்லாருமே ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு தான் அண்ணன். குடும்பத்தோட போகிறது, குடும்பத்தோட என்ன மட்டும் நீங்கள் நாளைக்கு என்ன இல்லைனாலும் என் குடும்பமும் உங்களுக்காக நிற்கும் அப்படின்ற மாரி தான். மக்கள் கிட்ட வந்து அவர் எப்படின்னா ஃப்ரெண்டா பழகுறாரு. அவர் மற்றபடி மற்ற யாரோ மாதிரி இதுவாக பண்ணல, நல்லா தான் இருக்காரு. உங்களை மாதிரி இளைஞர்கள்லாம் டிவிக்கே தான் போவாங்க. நீங்கள் டிவிக்கே வரதுக்கான டிவிகேன்றது வந்து கட்சின்றது வேற, ஆக்டர்ன்றது வேற. நான் டிஎம்கே தான் ஃபேமிலி ஃபுல்லாக, அதனால நானும் டிஎம்கே. தெளிவு இருக்கு. இப்போ வந்து இது எப்படி பாக்குறீங்க? கார்த்திக் மோகன் சார் ஒரே வார்த்தையில சொல்ல என்ன சொல்றீங்க? கார்த்திக் மோகன் சார் ஒரே வார்த்தையில சொல்லனா, அவர் வந்து எப்படி சொல்ல, எம்எல்ஏலாம் கிடையாது. அவர் ஒரு ஃப்ரெண்டு மாதிரி. அவர் நார்மலா நம்மள மாதிரி தான். ஒரு எப்படி அப்ரோச்சபிளா இருக்கு, அப்ரோச்சபிளா இருக்கு, நல்லா ரெஸ்பெக்ட் கொடுக்குறாரு, நல்லா இது பண்றாரு கார்த்திக் மோகன். இப்போ ஒரு ரேலி ஒன்று நடத்தியிருந்தாங்க. அந்த ரேலி எப்படி இருந்துச்சு? எந்த ரேலிக்கு? க்ரௌடடா போய் ஒரு ரேலி மாதிரி நடந்து போய் ஓட்டு கேட்டாங்கல்ல, அதுவா? இப்போ எனக்கு தெரிஞ்ச வரையும் பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து வேன்ல அந்த மாதிரி தான் போவாங்க ஓட்டு. அண்ணன் வந்து நடந்தே வந்தார். 5 hours ட்ராவல் பண்ணி எல்லா இடத்துக்கும் வந்து எல்லாரையும் வணங்கி இது பண்ணார் ஓட்டிங். மக்கள்லாம் இப்போ மாதவரத்தில் நிற்கிறாரு. அவர் ஏதாவது வேலை செய்யறாரா, வராரா தொகுதிக்கு? அவங்கள பற்றி நம்ம பேச வேணாம். ஓகே சார். ஃபேமிலியோட ஓட்டு கேட்கறது பாக்குறீங்க. அவங்க ஃபேமிலியோட ஒரு கார்த்திக் மோகன் சாரோட ஃபேமிலி எல்லாருமே வந்து ஓட்டு கேட்கறது. கார்த்திக் ஓட்டுனா அவங்க அம்மா ஒரு சைடு, அவங்க ஒய்ஃப் ஒரு சைடு, அவங்க ஃபேமிலியே இறங்கி வந்து இது பண்றாங்க. அப்போ கூட கார்த்திக் அண்ணா சொல்றாரு, ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் நாங்கள் போய் அவர் ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணோம். அவர் வந்து என்ன சொன்னார்னா, ஃபர்ஸ்ட் டைம் ஓட் போடுறீங்க எனக்கு போடுங்கன்னு அவர் வந்து சொல்ல, நல்ல டெசிஷனாக எடுத்து உங்கள் இது நல்ல இதுவாக நல்லா சூஸ் பண்ணி போடுங்க அப்படின்னாரு. வேற மற்றபடி எனக்கு போடுங்க அப்படின்லாம் அவர் சொல்ல. வேற லெவல். நான் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் முதல் நாள்லேருந்து இருக்கேன். எல்லா வட்டச்செயலரும் கான்டாக்ட் பண்ணி நான் போயிட்டு இருக்கேன். அவர் இருக்கிற திசைக்கு ஆப்போசிட்ல நான் கன்வென்ஷன் பண்ணிட்டு இருக்கேன். சரியான எந்த ஒரு வேட்பாளரும் போகாத சந்து பூந்துலாம் போன ஒரே ஆளு திரு கார்த்திக் மோகன் அவர் தான். வேற யாரும் போகல. சரியான ரீச். நான் போன இடம்ல இந்த தாவேக்கா
இதுன்னு ஒண்ணுமே பார்க்கல. ஆது அர்ஜுனால நிக்கிறாரு அந்த ஃபீலே இல்லைங்க. இல்லையா பார்க்கவே இல்லையா இல்ல நேத்து தான் இந்த விஜய் வந்து ஏதோ ரோட் ஷோ மாதிரி போய் இந்த பந்தா காட்டாப்ல அது கும்பல் எல்லாம் இல்லை குடிச்சிட்டு தான் டிங்கு அடிச்சு தான் போய் அக்கா இதுன்னு போனாங்க. அவ்வளோதான், மற்றபடி ஒன்றுமே இல்லை. ஏன்னா களப்பணியில் நான் இருக்கேன். வில்லிவாக்கம் ஃபுல்லாக மொத்தம் 14 வட்ட செயலாளர், கிழக்கு பகுதி மேற்கு பகுதி. இங்கே கிழக்கு பகுதியில் 8 வட்ட செயலாளர், 6 வட்ட செயலாளர், மேற்கு பகுதியில் 8. எல்லாரையும் நான் பார்த்துருக்கேன். எல்லாருமே செம ஃபோர்ஸாக இருக்காங்க, வேற லெவல். இது வரைக்கும் தமிழ்நாட்டிலே இப்படி ஒரு ஒட்டச்சேலாஸ் இருப்பாங்களா வில்லிவாக்கத்தில்? ஏன்னா அந்த அளவுக்கு எல்லாரும் தயார்படுத்திட்டாப்புல திரு கார்த்திமோகன் அவர். ஒரே வார்த்தை சொல்றேன், வேற லெவல், வேற லெவல் தான் நான் சொல்லுவேன். மாஸ், அதாவது இளைஞர்ல இருக்கிற சக்தி. அதாவது சும்மா சொல்லக்கூடாது, என்னுடைய கஷ்ட நஷ்டத்துல எல்லாத்தையும் இருந்தா போல எங்கள் அப்பாட்டத்துக்கு சுடுகாடு வரைக்கும் நடந்து வந்தா போல. அப்பாட்டத்துக்கு நான் சொல்லி 2 குழந்தைகளை படிக்க வச்சிருக்கா போல. ஓகேங்களா? நான் எல்லா இடத்துலையும் இதை தான் கேன்வஸ் பண்ணேன். கட்சி கூட நான் மென்ஷன் பண்ணல, இறக்க குணம், சம்பாதிக்கணும்னு வரல. ஓகேவா? தான் சொந்த காசை போட்டு ட்ரஸ்ட் வச்சு எல்லாமே ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கா போல. அந்த ராலி ஒன்று நடத்தியிருந்தாரு. அந்த ராலி எப்படி இருந்தது? வேற லெவலில் இருந்துச்சுங்க. அவசம், அதாவது நீங்கள் ஆஸ் எ மீடியா பர்சன் நீங்கள் கேட்குறீங்க, நான் இறங்கி வேலை செய்த எனக்கு அந்த ஃபீலிங்ஸ் தெரியும். இப்போ இந்த பேசுறேன்னா அந்த ஃபீலிங்ஸ் தான், வேற எதுவுமே இல்லை. கார்த்திமோகன் ஃபேமிலியோட சேர்ந்து பிரச்சாரம் பண்றாரு. அதுதான் வேற லெவல். கார்த்திகை வேற லெவலில். அதாவது இவர் தான் ஐடிவிங்கிறது நிரூபிச்சாரு. நோ பிரசாந்த் கிஷோர் தேவையே இல்லை, இவர் தான் பிரசாந்த் கிஷோர். எங்களுக்கு என்ன பண்ணுறாருன்னா, அவங்க ஒய்ஃப் ஒரு பக்கம், அவங்க டேடி ஒரு பக்கம், அவங்க தங்கச்சிங்க ஒரு பக்கம், என்ன மாதிரி உயிர் நண்பர்கள் ஆளாளுக்கு ஒரு பக்கம் செதறி வேலை செய்கிறாங்க. யாரும் காசுக்காக அதெல்லாம் வேலை செய்யல, உயிர் நண்பன்றத வேலை செய்கிறோம். ஓகேங்களா?